Right. So இப்போ we'll go and download the XAMPP server. XAMP. XAMPP. XAMPன்ட்டு சர்ச் பண்ணுங்க கூகுளில். ஸோ வில் கோ டு இந்த மாதிரி வரும் XAMPP இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அங்கே போயிட்டு நீங்கள் there will be lot of versions. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி XAMPP அப்படின்றது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பேக்கேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் இட் இஸ் அவைலபிள் ஃபார் விண்டோஸ், இட் இஸ் அவைலபிள் ஆல்சோ ஃபார் லினக்ஸ், இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் மேக் ஓஎஸ் இல்லைனா XOS அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. apache-friends.orgன்ற வெப்சைட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் போட்டுக்கோங்க. இந்த வெப்சைட் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ XAMPP ஃபார் விண்டோஸ் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணால் யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கலி, இல்லைன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ லெட் அஸ் see டவுன்லோட் வந்து ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டவுன்லோட் ஆனிச்சுன்னா ஆமாம், இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ XAMPP சர்வர் இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 150 MB ஒரு 2 செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ டவுன்லோட் ஆச்சுன்னா இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதையே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இதனுடைய செட்டிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்க போகுது. ஓகே, வெல்கம் டு XAMPP அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வெல்கம் டு XAMPP செட்டப் விசார்ட். தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போதைக்கு நான் இந்த இதை வந்து மினிமைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு போகிறோம். இதில் என்னென்ன சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஃபேக் சென்மெயில். ஓகே, இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இதெல்லாம் எல்லாமே இருக்கட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சூஸ் பண்ண முடியாது. இந்த அப்பாச்சின்னு ஒரு வெப் சர்வர் இருக்குது, அதை வந்து நீங்கள் ரிமூவ்லாம் பண்ண முடியாது. கம்பல்சரி அது இன்ஸ்டால் ஆகும். MySQL எனக்கு இந்த ஃபைல்ஸ் இல்லா, மெர்க்குரி மெயில் சர்வர், டாம்கேட் சர்வர் இதெல்லாம் கூட தேவையில்லை. PHP எனக்கு கம்பல்சரியாக வேணும். பேர்ல் கூட எனக்கு தேவையில்லை. PHP MyAdmin இதெல்லாம் வந்து ஓகே, அதனால் பை டிஃபால்ட் எல்லாமே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஆக்சுவலாக மெயினாக தேவை வந்து அப்பாச்சி, MySQL அண்டு PHP. இது மட்டும்தான் ஆக்சுவலாக, அது மட்டுமே இருந்தால் கூட போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நானே ரிமூவ் பண்ணிடுறேன் தேவையில்லாத சர்வர்லாம். ஏன்னா அன்வான்டாக நம்ம சிஸ்டத்தை ஸ்லோ பண்ணோம் தேவையில்லாத இன்ஸ்டலேஷன்லாம். இது இருக்கட்டும். இந்த வெப்பிலைசர் அண்டு ஃபேக்ஸ் அண்ட் இதெல்லாம் ஆக்சுவலாக இருக்கட்டும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். இங்கே நான் மெயினாக அப்பாச்சி, MySQL அண்ட் PHP சூஸ் பண்ணியிருக்கிறேன். பேர்லை ரிமூவ் பண்ணிட்டேன். பேர்ல் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் அஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போனால் எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கெல்லாம் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வந்துடுங்க. என்ன லாங்குவேஜ், எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இன்ஸ்டால் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு போங்க. ஸோ வெல்கம் டு XAMPP அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் XAMPP அப்படின்னா எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஸ் பிளாட்ஃபார்ம், A stands for Apache, M stands for MySQL, P stands for PHP, and another P stands for Perl. But of course, we are not going to deal with Perl. நம்மளுக்கு Apache server, MySQL and PHP மட்டும் தான் வந்து வேணும். It will take few seconds to install. So let us wait. So unpacking files அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதே டைம் உங்கள் சிஸ்டம்லேயும் ஆகும், ஆர் சம்டைம்ஸ் மோரோ லெஸராக கூட ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் த உங்களுடைய சிஸ்டமோட ஸ்பீடு பொறுத்து. i5 i3 இல்லை Ryzen 3 Ryzen 5 இந்த மாதிரி என்ன வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டம் ஸ்பீடு இருக்கும். இப்போ என்னோடய சிஸ்டம் வந்து i5, இதில் இந்த ஸ்பீடில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் மோரோவர் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் ஜென்ரலாகவே சிஸ்டம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see இன்ஸ்டால் ஆகி முடிகிற வரைக்கும். அது மீன்வைல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சுன்னா கூட அப்படியே கேட்டுக்கலாம். அண்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்கிறேன்றதை. பிகாஸ் செகண்ட் இயர்ஸ்க்கு கொஞ்சம் கிளாஸஸை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு கிளாஸே அட்டன் பண்ணுறீங்க. மேபி யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட், பட் டசன்ட் மேட்டர். புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், அதை வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம்.
மெரினா இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி ஒரு டெமோ கொடுக்க போகிறேன். அதனுடைய இன்ஸ்டலேஷன் தான் இது. மோஸ்ட்டாக நம்ம காலேஜ் வெப்சைட்டு நிறைய ஏகப்பட்ட வெப்சைட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த பிஹெச்பி, ஹெச்டிஎம்எல், ஜாவாஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு பிஹெச்பி சிலபஸில் 2 கிளாஸ்க்கும் இருக்கிறதுனால வி ஆர் ஸ்டார்டிங் இட். அதுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் ஹெச்டிஎம்எல் தெரியணும். நீங்கள் ஹெச்டிஎம்எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார், சம்வாட் இன் 10th. இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் உங்கள் லெவல் தான் இவங்களும். மேக்ஸிமம் ஹெச்டிஎம்எல் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்ததில்ல யாருமே. கொஞ்சம் சின்ன மொபைல் ஃபோன்லேயே கோடிங்கை டைப் பண்ணி போடுற அளவுக்கு சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். என்ன பெரிய காம்ப்ளிகேட்டடாக போகிறதில்ல. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜ்க்கு எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வர் சைட் ப்ராசஸிங் எப்படி நடக்குது அதை பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டலேஷனை பார்க்குறோம். இன்ஸ்டலேஷனை பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட இன்றைக்கி நம்ம முடிச்சிடுறோம். அப்புறம் ஃபர்தராக வாரத்தில் ஒரு 1 or 2 கிளாஸஸ் போடுவேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் இருக்குது. பட் செகண்ட் இயருக்கு யூ டோன்ட் ஹேவ் டைம். யூ ஜஸ்ட் ஹேவ் ஒன்லி 3 more months டு ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட். ஒரு இந்த ஏப்ரல் இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து 4 months முடிஞ்சதுக்கப்புறமே ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சே ஆகணும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் டைம் தான் எடுக்குது. பிகாஸ் சர்வர் இன்ஸ்டலேஷன். ஸோ அதனால் இட் இஸ் டேக்கிங் லிட்டில் பிட் ஆஃப் டைம். 2 சர்வர் இன்ஸ்டால் ஆகுது. அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் ஆகுது. டேட்டாபேஸ் சர்வர் இன்ஸ்டால் ஆகுது. டேட்டாபேஸ்க்கு MySQL பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதுக்குன்னு தனியாக பே பண்ணிலாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. லைசன்ஸ் பிரச்சனை வராது, எதுவுமே வராது. கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது என்ன லைசன்ஸில் வருதுன்னு யாராவது ஞாபகம் வச்சு சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் என்ன லைசன்ஸ்க்கு கீழே வருது? எனிபடி? ஒருத்தவங்களுக்கு கூட லைசன்ஸ் பேர் ஞாபகம் இல்லையா? நோட் எடுத்து பாருங்க, எழுதிருப்பீங்க. நோட்டெல்லாம் கையில் வச்சுக்கிங்க. செகண்ட் இயர்ஸ் ஜெனரல் லைசன்ஸ். ஜென்ரல் லைசன்ஸ். அப்போ அரைக்குறையாக ஞாபகம் இருக்குல்ல, ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. யார் ஸ்டாலின் வருமாவா? ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ். ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ், ஜிபிஎல் லைசன்ஸ். மறக்காதீங்க, அதெல்லாம் எங்கே போனாலும் இதெல்லாம் தேவைப்படும். ஐ மீன் ஒரு குவிக்ஸ் காம்படிஷனுக்காகன்னு இல்லை, இதுதான் நம்ம ஃபீல்டுன்னு வர்றப்ப இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஜிபிஎல் லைசன்ஸில் வருது, ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸில். ஓகே, இப்போது முடிஞ்சிருச்சு, இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டிங் த ZAMP செட்டப் விசார்ட். செட்டப் ஹேஸ் ஃபினிஷ்ட் இன்ஸ்டாலிங் த ZAMP சர்வர். டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் த கண்ட்ரோல் பேனல் நவுன்னு கேட்குது. ஓகே, அது டிக்கில் இருக்குது. நான் அப்படியே வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஹியர் யூ கேன் சி. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ராங் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு. MySQLக்கு வந்து ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி போட்டிருக்கு. பிகாஸ் இது விண்டோஸ் சர்வீசஸாக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, தட் டசன்ட் மேட்டர். இப்போ நான் இந்த சர்வர்லாம் ஸ்டார்ட் ஆகாமல் அந்த ஃபைல்ஸ் இல்லான்ற சர்வர், மெர்க்குரி சர்வர், டாம்கேட் சர்வர்லாம் இன்ஸ்டாலே பண்ணலை. அதனால் டோட்டலாக டிசேபிள் ஆகிருக்கு. அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. அன்வான்டான சர்வர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தட் வில் ஸ்லோ டவுன் அவர் சிஸ்டம். அதனால் தேவையில்லை. எது வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து அப்பாச்சி வந்து எனக்கு ஸ்டாப்பில் இருக்குது, ஐ மீன் ரன் ஆகலை. ஸோ அப்பாச்சி சர்வர் நான் ஒரு சின்ன இது ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வர் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல யூ ஹவ் டு டைப்பு லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஜஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு டைப் அடிக்கணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே ஐ கெட் திஸ் மெசேஜ். ஓகே, ஸோ என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, திஸ் சைட் கான்ட் பி ரீச்டு அப்படின்னா இந்த கனெக்ஷன் ரெஃப்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. விச் மீன்ஸ் தட் எனக்கு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அது அப்படியே மினிமைஸில் இருக்கட்டும். நான் இப்போது சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சர்வரை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, இங்கே கீழே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், அட்டம்ப்டிங் டு ஸ்டார்ட் அப்பாச்சி, ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டிடெக்டட் ரன்னிங். ஸோ இப்போ அப்பாச்சி சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு டெக்னிக்கு. இன்னொரு டெக்னிக் வந்து இந்த இடத்துல இந்த PID அண்ட் போர்ட் நம்பர்லாம் டிஸ்பிளே ஆகிருக்காது இதுக்கு முன்னாடி. இப்போது அதெல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த ஆக்ஷனில் பாருங்களேன், ஸ்டாப்னு மாறிடுச்சு.
முன்னாடி ஸ்டார்ட்னு இருந்துச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப்னு மாறிடுச்சு, விச் மீன்ஸ் தட் த சர்வர் ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்கள் ஸ்டாப் பண்ணினீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். MySQL ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, MySQL எனக்கு MySQL ஏதோ பிரச்சனை இருக்குது, ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இது என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம், டேட்டா பேஸ் போகிறப்ப தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு அப்பாச்சி சர்வரை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டார்ட் பண்ணது ரன் ஆகிட்டுருக்கு. இதை அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏற்கனவே இங்கே போய் பார்த்தோம்ல, லோக்கல் ஹோஸ்ட்டு நான் போடும்போது எனக்கு சைட் கெனாட் பி ரீச்டுன்னு வருதுல்ல. இப்போ இந்த பேஜை நான் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓகே, யூ கேன் சி அப்பாச்சி சர்வர் இஸ் இன்ஸ்டால்டு. இப்போ எனக்கு வந்து PHP சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டதும் எனக்கு வந்து சைட் கெனாட் பி ரீச்டு வராமல் ஜாம்போட வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த வெப்பேஜ் இன்டர்நெட்லேருந்து ஓப்பன் ஆகலை, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த வெப்பேஜ் என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்தே ஓப்பன் ஆகுது. இங்கே மேலே இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வெப் அட்ரஸ் இருக்குல்ல, இந்த வெப் அட்ரஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அடிக்கடி இதில் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் /டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு இந்த இடம். ஐ மீன் திஸ் பிளேஸ், இந்த இடம் இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் /டேஷ்போர்ட்னு மாறி இருக்கு, விச் மீன்ஸ் தட் அப்பாச்சி ஜாம் சர்வர் எனக்கிட்ட ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதில் மேபி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம், இங்கே என்ன சார் அப்பாச்சி இது AMP ஜாம்புக்கு XAMPக்கு எக்ஸுனா வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொன்னீங்க, ஏன்னா என்னன்னு சொன்னோம், அப்பாச்சின்னு சொன்னோம். எக்ஸுனா ஆக்சுவலாக திஸ் மீன்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் ஆகணும். ஏன்னா அப்பாச்சி, அது ஓகே அப்பாச்சி. எம்னா MySQL தானே சொன்னீங்க, பட் இங்கே வேறு பேர் மரியா டிபின்னு போட்டிருக்கு அப்படின்னா அதோட இன்னொரு பேர் வந்து மரியா டிபி. ஸோ MySQL இஸ் ஆக்சுவலி நத்திங் பட் மரியா டிபி. மரியா டிபி. And PHP and Perl. Of course, we are not going to discuss about Perl. PHP பார்ப்போம், MySQL பார்ப்போம், அது ரெண்டு தான் பார்ப்போம். அண்டு இது ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த அப்பாச்சின்ற சர்வர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ வெப் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போது தான் நம்ம கோடிங்க்கு போக போகிறோம். ஓகே, ஸோ இதை நான் இந்த பேஜ் பாட்டு அப்படியே இருக்கட்டும், இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன செய்யணும், நான் இப்போ லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டால் இதான் வருது, என்னுடைய கோடிங்லாம் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் இட், கோ டு த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு C:\, போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், C:\, நிறையா ஃபோல்டர்ஸ் இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்கும்ல. நீங்கள் நிறையா காலேஜில் வந்து D டிரைவ்னு போட்டு வச்சுருப்போம், இங்கே வந்து C டிரைவில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஜாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே தேடிக்கிட்டே வாங்க, கடைசியாக எக்ஸுங்கிறதுனால இந்த இடத்துல இருக்குது ஜாம்ப்னு. உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் அந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, மொபைல் ஃபோனில் பார்க்குறவங்க. ஜாம்ப்னு இருக்கு இல்லையா, அதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதை டபுள் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளார ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அதுக்குள்ளார யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த ஃபோல்டர் htdocs. இப்படி ஒரு ஃபோல்டரை வந்து தேடணும், htdocs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை தேடணும். அது இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்கிற அந்த லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் உங்கள் ஃபைலெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க வேண்டிய இடம் வந்து இதுதான். ஸோ ஜாம்ப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா C டிரைவுக்குள்ளார ஜாம்ப், ஓகே, XAMPPன்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளார நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த ஃபோல்டர் htdocs அப்படின்ட்டு இந்த ஃபோல்டரை சர்ச் பண்ணுங்கள், அதுக்குள்ளார போங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளார நான் இப்போ போனேன் அப்படின்னா நிறையா என்னென்னமோலாம் இருக்குது. இது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த பேஜோடைய ப்ரோக்ராம். எனக்கு இது ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க, இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல, கம்ப்ளீட்லி டெலீட் ஆல் த திங்ஸ். ஸோ இப்போ htdocsக்குள்ளார எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது. see the லொக்கேஷன், இந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்துக்குங்க, C டிரைவில் ஜாம்புக்குள்ளார htdocs. ஓகே,
ஸோ திஸ் இஸ் த லொக்கேஷன். ஸோ சி டிரைவில் ஜாம்புக்குள்ளார ஹெச்டி டாக்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் தட் இந்த இடத்துல தான் நான் பண்ணுற ப்ரோக்ராமுடைய ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோடிங் பார்ப்போம். இன்புட் ஃபைல் தனியாக வச்சுருந்தோம், பிஹெச்பி ஃபைல் தனியாக வச்சுருந்தோம். அதையே நம்ம பண்ணுவோம் இப்போது. ஐ வில் கோ டு விஎஸ் கோடு, இல்லைனா யூ கேன் சூஸ் எனி எடிட்டர், எந்த எடிட்டரை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விஎஸ் கோடில் போயிட்டு நான் புது ஃபைல், ஓகே, நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நியூ ஃபைல் கொடுக்கும்போது ஒரு நியூ ஃபைலுக்கான ஸ்பேஸ் வந்துருச்சு. இங்கே வந்து ஐம் கோயிங் டு டைப் த HTML ஃபைல். I'll zoom for a better view. ஸோ HTML, அப்புறம் பாடி, இதை பாடி டேக், இது ஆட்டோமேட்டிக்காக டேகை க்ளோஸ் பண்ணுற ஃபீச்சர்லாம் இதில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. HTML/HTML. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த HTML பேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், யாராவது சொல்ல முடியுமா? கிளாஸில் நம்ம என்ன பண்ணமோ அதை எக்ஸாக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம் அடுத்த டேக் பாடிக்குள்ளே? ஃபார்ம் சார். ஃபார்ம் டேகு, பிகாஸ் டேட்டாவை நம்ம அனுப்ப போகிறோம் இல்லை. ஸோ ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். மெத்தட் வந்து போஸ்ட்டு, ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்த ஃபைலுக்கு நம்ம இதை அனுப்ப போகிறோம், sum.php. இதை நான் க்ரியேட் பண்ணணும், இனிமே தான் இந்த ஃபைலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேகை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் டேக் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபார்ம் டேகுக்குள்ளார ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே த மெசேஜ் என்டர் ஏ. அப்புறம் இந்த இடத்துல இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. வேறு நான் இந்த பாக்ஸுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம்ல, நேம் இஸ் ஈக்குவல் டு T1. ஓகே, நேம் இஸ் ஈக்குவல் டு T1 சொல்லி வச்சுருந்தோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லைன் பிரேக் போட்டிருந்தோம். ஸோ இல் போட்ட லைன் பிரேக்கு. இதே மாதிரி என்டர் ஏ மாதிரி ஹவு டு என்டர் த வேல்யூ ஆஃப் பி ஆல்சோ. ஸோ பியை வந்து என்டர் பண்ணுறோம். இதுவும் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பேர் வந்து T2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். லைன் பிரேக் போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இன்புட்டு, 3 இன்புட்டு, டைப் ஈக்குவல் டு சப்மிட். இந்த பட்டனுக்கு பேர் வந்து சப்மிட்டு. ஓகே, தட்ஸ் ஆல். இதுக்கு நேம் வச்சுருந்தோமோ சப்மிட் பட்டனுக்கு? B1 வச்சிருந்தோம். பட்டன் 1க்கு B1 வச்சுருந்தோம். ஸோ இந்த பட்டனுக்கு பேர் வந்து B1. இந்த கோடிங் முடிஞ்சிருச்சு. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே சேவ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஐ ஹாவ் டு சேவ் இட் இன் லொக்கேஷன் என்ன, சி டிரைவில். பார்த்தீங்களா? ஜாம்ப். சி டிரைவில் ஜாம்புக்குள்ளார HT docs. HT எங்கே காணும்? இந்த ஒரு மேலே இருக்குது HT docs. இதுக்குள்ளார ஃபைலுக்கு நேம் வந்து நான் input.html அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது இன்புட் ஃபைல் அப்படின்றதுனால. ஸோ யூ கேன் see தட் அதனுடைய பேர் வந்து இந்த இடத்துல நமக்கு அதனுடைய பேர் வந்து ஓகே, இந்த இடத்துல பார்க்க முடியும் input.html. ஆல்சோ யூ கேன் see த லொக்கேஷன், எந்த இடத்துல நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். சி டிரைவில் ஜாம்புக்குள்ளார HT docsக்குள்ளார கரெக்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போய் அதுக்குள்ளார HTML டேகுக்குள்ளார பாடி டேகுக்குள்ளார இருக்குன்றதை எக்ஸ்ட்ராவாக காட்டுது. அதெல்லாம் விஎஸ் கோட் அப்படி காட்டும். நான் இப்போது இது இங்கே போட்டேன் அப்படின்னா ஃபார்முக்குள்ளார இன்புட் டேகுக்குள்ளார இருக்குன்றது அப்படி காட்டுது பாருங்கள். HTMLக்குள்ளார பாடிக்குள்ளார ஃபார்முக்குள்ளார இன்புட் டேகுக்குள்ளார இருக்கேன். நான் எங்கே கொண்டு போய் மவுஸை கிளிக் பண்ணுறேனோ அது மாதிரி காட்டும். ஸோ வெளியில் கிளிக் பண்ணால் பாடி, வெளிலன்னா HTML இருக்கு. ஓகே, எனிவே வாட் எவர் இட் இஸ், இந்த கோடிங் வந்து இவ்வளோ தான். இப்போ நான் இதை டைரெக்டாக ரன் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு ரன் திஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எப்படி ரன் பண்ணணும்னு நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இல்லாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது எப்படி ரன் பண்ணணும் சொல்லுங்கள் யாராச்சும். லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு / போட்டு input.htmlனு போட்டு ஒரு என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா யூ ஆர் ஏபிள் டு சி. நான் வந்து என்டர் ஏ, என்டர் பி, சப்மிட். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நீட்டாக இல்லைன்னா கூட இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் நீட்டாக இல்லை, அவ்வளோதான். நீட்டாக வேணும்னா இன்னொரு லைன் பிரேக் அங்கங்கே போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாகும். அதை போட்டு காட்டுறேன்.
ஓகே, இன்னொரு லைன் பிரேக்கு பிஆர்னு போட்டிருக்கோம்ல. ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டேன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா அது டேபிள் தான் போடணும். கொஞ்சம் என்டர் ஏ என்டர் பி ஒரு ஸ்பேஸ் விட்டு சப்மிட்டு. இப்போ நல்லா கவனிங்க. ஐம் கோயிங் டு கிவ் த இன்புட்டு. இந்த இடத்துல 25 கொடுக்குறேன் இன்புட்டை ஏ வேல்யூ, பி வேல்யூ 50 கொடுக்குறேன். இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, ஐம் கோயிங் டு கிளிக் த சப்மிட் பட்டன். இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணணும். திருப்பி இந்த அட்ரஸ் பாரை தான் நோட் பண்ணணும். இந்த அட்ரஸ் பாரில் இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட்டு /input.htmlனு இருக்குது. சப்மிட் நான் கிளிக் பண்ண போகிறேன். இது நான் டைப் பண்ணதுனால இதுதான் இருக்குது. அந்த பேஜ் எனக்கு லோட் ஆகிருக்கு. சப்மிட்டை கிளிக் பண்ண போகிறேன். சப்மிட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்ரஸ் பார் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு இங்கே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுவோம். சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற அந்த இடத்த நீங்கள் பாருங்கள். சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டேன். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இப்போ என்ன வந்திருக்கு? லோக்கல் ஹோஸ்ட்டு /sum.phpன்னு வந்திருக்கு. வந்துட்டு என்ன வந்திருக்கு? நாட் ஃபவுண்டு, த ரெக்வஸ்டட் URL வாஸ் நாட் ஃபவுண்ட் இன் திஸ் சர்வர்னு போட்டு அந்த அப்பாச்சியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்கு. போர்ட் 80 லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் 80 இப்படி ஒரு ஃபைலே இல்லைன்னு சொல்லியிருக்கு. அது ஏன் அது சொல்லியிருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏன் சொல்லியிருக்கு? இன்னும் sum.phpக்கான கோடிங்கை நம்ம எழுதுவோம். இப்போ sum.phpக்கான கோடிங்கை எழுத போகிறோம். திரும்ப VS கோடுக்கு போகிறேன். புதுசாக இன்னொரு ஃபைலை இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல், நியூ டெக்ஸ்ட் ஃபைல். இப்போது இந்த ஃபைலுக்கு பேர் நான் என்ன வைக்கணும்? லொக்கேஷனை நல்லா பார்த்துக்குங்க. C:\ZAMPக்குள்ளார HTDocs. இங்கே இப்போ நான் என்னென்னு சேவ் பண்ண போகிறேன்? sum.php அப்படின்னு தான் சேவ் பண்ண போகிறேன். பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு அதெல்லாம் இப்போ sum.php நீங்களே டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ sum.phpயை டைப் பண்ண போகிறேன். sum.php கோட் எப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டு வரும். போட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டு PHP அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு ஒர்க்கை நம்ம என்ன செய்கிறோம்? A = $_ என்ன போடுவோம்? கெட்டு போடுவோமா, போஸ்ட் போடுவோமா? போஸ்டே போடலாம் சார். ஏன் போஸ்ட்? ஒய் போஸ்ட்னா ஆல்ரெடி இங்கே என்ன போட்டிருக்கோம்? மெத்தட் ஈக்குவல் டு இங்கே போஸ்ட் போட்டிருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக $_ போட்டு தான் ரிசீவ் பண்ணணும். நம்ம ரெண்டையும் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு போஸ்ட் அங்கே போட்டிருக்கிறதுனால இங்கே போஸ்ட் போட்டுக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேர் T1. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? இது அப்படியே அப்படியே அந்த போஸ்ட்ன்றதை கேபிட்டல் லெட்டரில் அடிக்கிறதுனால இந்த T1ஐயும் கேபிட்டல் லெட்டர்லேயே அடிச்சிருவாங்க. நம்ம ஸ்மால் லெட்டரில் தான். ஓகே, கேபிட்டல் லெட்டரில் இருக்கட்டும், மிஸ்டேக்கோடு பண்ணுவோம், அப்போ தான் புரியும். ஸோ இது $B = T2. அங்கே T1ல் இருக்கிற டெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு Aல போடணும். T2ல் இருக்கிற டெக்ஸ்ட் வேல்யூ எடுத்து $Bல போடணும். $C = $A + $B. $C = $A + $B. பண்ணியாச்சு. இப்போது எக்கோ பண்ண போகிறோம். எக்கோ the sum of $A and $B is $C. That's all. Coding is over. இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இன்புட் ஃபைல், இதான் இன்டர்ஃபேஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிற அந்த ஃபைலையும் ரெடி பண்ணிட்டோம். Now let us see whether our coding is working or not. ஸோ பேக் போகிறேன். input.html ஓப்பன் பண்ணுறேன். வந்துருச்சு. பேஜ் லோட் ஆயிடுச்சு. இன்புட் கொடுக்குறேன் 25, இதுக்கு 50 கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். let us see what is going to happen. சப்மிட் கொடுத்துட்டேன். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்களா? let us see. வராதா? யார் இது? கேப்ஸ்ல கொடுத்துருக்கோம் சார். ஓ, நான் சொல்லும் போதே என் டவுட்டாக சொல்லிட்டேன்ல. ஓகே, சப்மிட் கொடுத்த உடனே பாருங்கள், கரெக்டாக சர்வர் எனக்கு அன்டிஃபைன்டு அரே கீ T1 அப்படின்ட்டு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு.
நம்ம எந்த ஃபைலில் எரர் இருக்குன்னு கூட காட்டிடுச்சு பாருங்கள். sum.phpயில் லைன் நம்பர் 2ல் எரர் இருக்குன்னு காட்டிடுச்சு. லைன் நம்பர் 3 T2வும் ஒன்று டிஃபைன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு லைன் நம்பர் 3லேயும் எரர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மிஸ்டேக்கை இப்போ கரெக்ட் பண்ணிவிடுவோம். இதை நான் ஏன் இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணி காமிச்சேன்னா, எல்லோரும் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த போஸ்ட்ன்றது அப்படியே கேபிட்டல் அடிச்சுட்டு வராங்க இல்லையா, கேப்ஸ் லாக் ஆன்லேயே இருக்கும், இங்கேயும் அப்படியே அடிச்சிருவாங்க. அதை நானே பண்ணியிருக்கேன். அதனால தான் T1 T2. ஸோ T1 இதெல்லாம் கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதனால் இப்போது நம்ம திருப்பி அந்த லோக்கல் திருப்பி இங்கே வெறும் லோக்கல் ஹோஸ்ட்டு /input.html ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் A வேல்யூ 25, B வேல்யூ 50, சப்மிட் கொடுக்குறேன். இந்த sum of 25 and 50 is 75 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். என்னென்னா பேசிக் கான்செப்ட்ஸை மட்டும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனி டவுட்ஸ்? இப்போ நம்ம பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட் வச்சு பார்த்துருக்கோம். அடுத்தது கெட் மெத்தட் வச்சு பார்க்க போகிறோம். டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சார் இப்படி போட்டால் என்ன ஆகும் சார், அப்படி போட்டால் என்ன ஆகும் சார், அது மாதிரிலாம் கேட்கலாம். செமிகுலனை விட்டுட்டா என்ன ஆகும் சார்? செமிகுலனை விட்டுட்டா எரர் காட்டும். ஓகே, ஜஸ்ட் சேவ் இட். இப்போ ஒரு இடத்துல செமிகுலனை விட்டுட்டேன், பார்ப்போம். நானும் இதெல்லாம் செக் பண்ணதில்லை. ஸோ பேக் போயிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எரர் காட்டுது. சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் வேரியபிள், லைன் நம்பர் 4. செமிகோலன் மிஸ்ஸிங்னு சொல்லலை, ஆனால் எரர்னு காட்டிடுச்சு. ஸோ ஹியர் இந்த இடத்துல செமிகோலனை போடணும். இப்போ நெக்ஸ்ட் லெட் அஸ் see the post method. கெட் மெத்தடில் இன்னொரு விஷயம், போஸ்ட் மெத்தட். ஓகே, இங்கே பாருங்கள். இப்பயும் திருப்பி இந்த அட்ரஸ் பாரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அட்ரஸ் பாரில் கவனிச்சு பாருங்கள். லோக்கல் ஹோஸ்ட் /input.html தான் இருக்குது. இன்புட் வந்து வேறு ஏதாவது இன்புட் கொடுத்துக்கலாம். 100, 200 கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இந்த அட்ரஸ் பார் என்னவா மாறுதுன்னு பாருங்கள். sum.php கால் பண்ணி எனக்கு sum.php லோடாக இருக்குது. வேறு எதுவுமே இதில் இல்லை. ஓகே, அடிஷ்னலி யூ cannot find anything else. இது மட்டும்தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போது கோடிங்கில் நான் வந்து போஸ்ட்டை எடுத்துகிட்டு இன்ஸ்டெட் ஐம் கோயிங் டு யூஸ் த கெட் மெத்தட். கெட் போடுறேன். இங்கேயும் வந்து போஸ்ட்டுக்கு பதில் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு யூஸ் த கெட். அண்ட் இங்கேயும் போஸ்ட்டுக்கு பதில் யூ ஹாவ் டு யூஸ் த கெட். அவ்வளோதான், வேறு ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆனால் ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ திருப்பி நான் வந்து இன்புட்டை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே 100 ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 200, சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு எரர் வருது. என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? என்ன எரர் அப்படின்னா, இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ணுற எரர் தான். sum.php சேவ் பண்ணிட்டேன், ஆனால் அந்த input.html சேவே பண்ணல. நான் சேவ் பண்ணலங்கிறது எப்படி தெரியுது சொல்லுங்கள் பார்ப்போம். என்னாச்சு தெரியலையா? இப்போ இந்த input.html நான் சேவ் பண்ணலை அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? திருப்பி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல input.html பக்கத்தில் வந்து ஒரு டாட் இருக்குது பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்? input.html போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் டாட் இருக்குது அப்படின்னா சேவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ திருப்பி நான் போய்ட்டு Ctrl+S ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ Ctrl+S ப்ரெஸ் பண்ணதும் அதுவும் சேவ் ஆகிடுச்சு, இதுவும் சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி இந்த ஃபைலை ரீரன் பண்ணுறோம். ஸோ 100 கொடுக்குறேன், 200 கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன். Still I am getting the error, undefined. Why so? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அதை திருப்பி ரன் பண்ணல, பேக் போயிட்டு அப்படியே அடிச்சிட்டேன். ஸோ ரன் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு இப்போ 100, இப்போ 200, சப்மிட் கொடுக்குறேன். the sum of 100 and 200 is 300. ஆனால் நான் நோட் பண்ண சொன்ன இடத்த பாருங்கள், என்ன மாறி இருக்கு? இந்த இடத்துல what do you see? local host /sum.php question mark போட்டு என்ன ஆயிருக்கு?
T1 is equal to 100ன்னு வெப் அட்ரஸ் இங்கேயே வந்துருச்சு. அண்டு T2 is equal to 200 அண்டு B1 எல்லா இன்புட்டோட பேரும் அதனோட வேல்யூவும் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து என்னவாயிருக்கு, சப்மிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை டைரெக்டாகவே என்ன பண்ணலான்னா ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலையே நான் வந்து 100க்கு பதில் 500ன்னு கொடுத்துட்டு T2க்கு பதில் 200 கொடுத்துட்டு அப்படியே ஒரு என்டர் அடிச்சேன்னா இமீடியட்லி ஐ வில் கெட் 500 200 is 700. கிளியரா? Yes, sir. How many of you are clear? Raise your hands. ஓகே ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பேசிக்கு. இப்படி தான் நம்ம வந்து ஒரு பிஹெச்பி ஃபைலை கொண்டு போய் வச்சு ரன் பண்ணணும். நார்மலாக வச்சு ரன் பண்ண முடியாது. நான் நார்மலாக அந்த ஃபோல்டரில் போய் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்கே போயிட்டு க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் இப்போ 2 ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இன்புட்டும் இருக்குது, சம்மும் இருக்குது. இப்போ நான் அந்த இன்புட்டை டபுள் கிளிக் பண்ணாலும் எனக்கு ரன் ஆகும், HTML ஃபைல் ரன் ஆகும். பட் என்னென்னா டேட்டா சப்மிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபைல் இஸ் ரன்னிங். ஓகே, ரன் ஆகுது. ஆனால் அட்ரஸை பாருங்களேன், எனக்கு லோக்கல் ஹோஸ்ட்னே வரல. விச் மீன்ஸ் தட் நான் சர்வர் வழியாகவே ரன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரிலாம் வெப் அட்ரஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது. C:XAMPP HTML இப்படின்ட்டு வரக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக சர்வரோட பேர் வந்திருக்கணும், லோக்கல் ஹோஸ்ட்னு தான் வந்திருக்கணும். HTDocs எல்லாம் கூட வரக்கூடாது. லோக்கல் ஹோஸ்ட் /input.html வந்திருக்கணும். நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணதுனால எனக்கு டைரெக்டாக சர்வர் வழியாக ரன் ஆகலை, டைரெக்டாக க்ரோமே எடுத்து ரன் பண்ணுது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. அது கிராஜுவலாக தான் புரியும். சர்வர் வழியாக ரன் பண்ணுறதுக்கும் க்ரோமில் டைரெக்டாக ரன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல இது டிஸ்க்லேருந்து ரன் ஆகுது, இதுக்கு முன்னாடி சர்வர்லேருந்து ரன் ஆச்சு. இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். இன்புட் வந்து இந்த இடத்துல 25, இந்த இடத்துல 75. சப்மிட் கொடுக்குறேன். see what happens. நாங்கள் கொடுத்த கோடு அப்படியே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு ப்ரௌசரில். அப்போ எக்ஸிக்யூஷனே நடக்கலை. sum.php கால்லாம் பண்ணியிருக்கு. திருப்பி அந்த வெப் அட்ரஸ் போய் பாருங்களேன், அப்படியே கரெக்டாக இருக்குது. வெப் அட்ரஸை பாருங்களேன், லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதில் அது என்ன போட்டுக்குச்சுன்னா XAMPP HTDocs sum.php T1 is equal to 25 and T2 is equal to 75 and B1 equal to submit. கால் பண்ணியிருக்கு. ஆனால் sum.php உடைய கண்டென்ட் வந்து எனக்கு டைரெக்டாகவே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னா, சர்வர் வழியாக இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகலை. கோடு அப்படியே பிளெயினாக ரா கோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் RAW ரா கோடு வித்தவுட் எக்ஸிக்யூஷன். இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த கோடே வந்து எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. அதான் டிஃப்ரென்ஸு. சர்வர் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் சர்வர் இல்லாமல் டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். ஸோ யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் த PHP கோட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த சர்வர். ஸோ இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இது மாதிரி 2 ஒரு இன்புட் ஃபைலு ஒரு PHP ஃபைல் இல்லாமல் ஒரே PHP ஃபைல் உள்ளாரையே எப்படி அந்த கோடிங்கை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கெட் மெத்தடை நான் யூஸ் பண்ண இடத்துல இது கிளாஸில் நான் உங்களெல்லாம் மொபைல் ஃபோனெல்லாம் வச்சு செக் கூட பண்ண சொல்லியிருக்கேன். அதே தான், கொஞ்சம் பேர் செக் பண்ணிங்க, கொஞ்சம் பேர் செக் பண்ணல. இப்போ நானே செக் பண்ணி காட்டுறேன். இந்த வெப்சைட் ஃபுல்லாக PHP வழியாக தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஸ்டாஃப் லாகின் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலில் தான் நீங்கள் போவீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக ரோல் நம்பரும் நேமும் கேட்குது இல்லையா? இந்த ரோல் நம்பரும் நேமும் கேட்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரோல் நம்பர் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 24CA01. ஓகே, ஸோ இந்த இடத்துல நேம் கேட்குது. நீங்கள் இப்பயும் நான் மெயினாக உங்களை கவனிக்க சொல்கிறது இந்த அட்ரஸ் பார் தான். இந்த இடத்துல நான் வந்து பேர் வந்து கொடுக்குறேன், நஃபீஸா NAFIன்னு ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். பிகாஸ் நான் கோடிங் உள்ளார அதை தான் செக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல ஃபுல் நேமை கொடுத்து செக் பண்ணாலும் சரி, அது ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸை மட்டும் தான் எடுத்து கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், யூ ஹாவ் டு கீப் அன் ஐ ஆன் திஸ் பிளேஸ். இந்த அட்ரஸ் பாரை நல்லா பாருங்கள்.
இப்போதைக்கு percentage.phpன்ற இந்த ஃபைல் வந்து லோட் ஆயிருக்கு. இந்த ஃபைலுக்கு நான் வச்சிருக்கிற பேர் percentage.php. இன்புட் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் நான் ஒரு பேர் வச்சிருப்பேன். அங்கே நான் T1 T2 வச்ச மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து நான் நேம்னு ரோல் நம்பர்னு வச்சிருப்பேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம்னு வச்சிருப்பேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ரோல் நம்பர்ன்ட்டு பேர் வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ரைட். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். see what happens. கீழே டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் PHP ஃபைல் ஜெனரேட் பண்ணது. இந்த டீட்டெயில்ஸை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் போக போக இதெல்லாம் எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்றதை கற்றுக்கலாம். நான் சொன்ன அந்த அட்ரஸ் பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட்ரஸ் பாரில் உள்ள டெக்ஸ்ட் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். லோக்கல் ஹோஸ்ட் கிடையாது. அதுக்கு பதில் ஹோஸ்டோட பேர் JSC104.net. அதுக்குள்ளே பெர்சன்டேஜ் நான் இது கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன். இந்த இடத்த எனக்கு அட்ரஸ் பாரில் இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஐ வில் பிளேஸ் இட் ஹியர். இந்த மாதிரி வந்திருக்கு. அட்ரஸ் பாரில் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ JSC104.net /percentage.php இதுதான் என்னுடைய PHP ப்ரோக்ராம். கொஷின் மார்க் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 24CA01 அண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நஃபி அண்ட் சப்மிட் ஈக்குவல் டு சப்மிட். அஃப்கோர்ஸ் சப்மிட் பட்டனுக்கு பேர் வைக்கலைன்னா சப்மிட் ஈக்குவல் டு சப்மிட் வந்து அதை எடுத்துக்கும். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வேரியபிளோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரோல். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பேர் நான் ரோல் நம்பர் வச்சுருக்கேன். அதனால் அது உள்ளார போட்டிருக்கிறது அதை எடுத்துக்கிச்சு. நஃபி அப்படின்றத நேம்ன்ற அந்த எலமெண்ட் அந்த ஆப்ஜெக்ட் அது இது வந்து எடுத்துக்கிச்சு. எடுத்துகிட்டு உள்ளார கோடிங். இதனுடைய கோடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். விருப்பப்பட்டீங்கன்னா இது எப்படி சார் ஜெனரேட் ஆகுதுன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நோ ப்ராப்ளம். பட் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். அது போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை மட்டும் நம்ம சர்வரில் போட்டு எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது காலேஜோடைய வெப் சர்வர்லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ அந்த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னுடைய கம்ப்யூட்டரையே சர்வராகவும் கிளைண்ட்டாகவும் வச்சு ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, XAMPP சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சிம்பிள் ப்ரோக்ராமை எப்படி டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறது, இவ்வளோ தான் ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கோம். அதர் திங்ஸ் we will discuss in future classes. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட் கேட்கணுமா? அஜரல் சார் கிளியரா? கிளியர் தான் சார். வீட்லயே இன்ஸ்டால் பண்ணி இன்னைக்கு ரன் பண்ணி பார்த்துருவீங்க அந்த கோடை. ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு சார். பார்த்தீங்களா? வெரி குட். கிளாஸ் சைட் பை சைடு. அதுவும் sir. ஹலோ Sir, good evening. மேடம், குட் ஈவினிங் மேடம். Really, actually, last 10 minutes, I'm watching your session. மேடம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யார்? Really, it's wonderful. It's wonderful. ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபல் ஜாயின் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங் மேடம், விஷ் பண்ணு. It's after. Yes, ma. Good evening. Good evening. சார் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஆசையா இருக்கு, நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. இது ரொம்ப நாளா Really, நான் sir. பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இது ஈவினிங் டைம்ல. Your interest for students development is really awesome and appreciable, தேங்க்யூ sir. மேடம். நீங்க நினைக்கல மேடம், யாரோ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் யாரோ சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டே இருந்த அந்த லிங்க் வந்ததும் ஜாயின் பண்ணணும்னு. நான் ஆக்சுவலா இப்பதான் வந்த உள்ள போயிட்டு உடனே ஜாயின் பண்ண. நான் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அஜிரல் சைட் பை சைடு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க, வெரி குட். அதே மாதிரி எல்லாருமே வீட்டில் சிஸ்டமோ லேப்டாப்போ வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.